ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி ஸ்பீச் டிலே பற்றி தான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீச் டிலேயில் என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஹைப்பர் ஆக்டிவாக என் பையன் இருந்தால் அவனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரேன் இந்த ஹைப்பர் ஆக்டிவாக அப்படின்ற பற்றி தான் அவங்க கூட நான் இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, மோர் எனர்ஜி இருக்கிறது தான் அவங்களுக்கு. ஹைப்பர் ஆக்டிவ் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதிகப்படியான எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்கும், ஸ்டோராகி இருக்கும். சாதாரணமாக ஃபுட்டு ஒரு இட்லி 2 இட்லி கொடுத்தாலே அவங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குவாங்க அவங்க பாடியில். அதை எப்படி ரிடியூஸ் பண்ணி நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். பொதுவாகவே ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பிளேஸில் உட்கார மாட்டாங்க. அவங்களுடைய எனர்ஜி எப்படி டவுன் பண்ணுறது அப்படின்ற ரீசன் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களா தனக்குள்ள ஒரு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆக்டிவாகவே இருப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுற பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, துருதுருப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு நேம் வச்சு நம்ம சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் பொதுவாக சொல்கிறாங்க இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றத வச்சு சொல்கிறாங்க. அப்படி தான் இவனே சொன்னாங்க, ஓவர் ஹைப்பராக இருக்கிறாங்க, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பிளேஸில் உட்கார மாட்டேங்கிறான். அப்போ நீங்கள் எனர்ஜியை டவுன் பண்ணணும், அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ளே கிரவுண்டில் கொண்டு போய் விட சொன்னாங்க. ப்ளே கிரவுண்டில் கொண்டு போய் விடுனா 2.5 வயசு குழந்தைய விடுறது அப்படின்னா 2 வயசு குழந்தை 1.5 வயசு குழந்தைய விடுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் நான் ப்ளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போனேன். காலையில் மார்னிங் 1 ஹவர் கூட்டிட்டு போக சொன்னாங்க, ஈவினிங் 1 ஹவர் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. கூட்டிகிட்டு போகணும். என்னால் அது வந்து டெய்லி கண்டினியூ பண்ண முடியல. நான் வீட்டிலே தான் அந்த ஆக்டிவிட்டீஸை கொடுத்தேன். அவங்கள வந்து கேம்ஸில் வந்து இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க. பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த நம்மளாம் சின்ன குழந்தைங்களா இருக்கையில் வந்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் வச்சு விளையாட விடுவோம், குழந்தைங்கள விளையாடுவோம். அதனால் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா போய் விளையாண்டு 8 மணிக்கு சாப்பிட்றதுக்கு தான் வருவேன். அதுவும் கத்துவாங்க எங்கள் அம்மா வர சொல்லி. அந்த மாதிரி தான் நம்மலாம் விளையாடணும். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த காலத்தில் குழந்தைங்களை வெளியில் வர்றதுக்கே பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, பல ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதனால் குழந்தைங்கள பக்கத்தில் இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து முன்னிலை இருந்து பக்கத்து குழந்தைங்களோட விளையாட விடணும். குழந்தைங்களோட ஆக்டிவிட்டியோட சேர்ந்து ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைங்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, விளையாடணும், குழந்தைங்க கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுலேயே அவங்க விளையாடையிலே எனர்ஜி டவுன் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். அவங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாலும் இது மோராக அவங்க எனர்ஜியை வந்து டவுன் பண்ணும். சைக்கிளிங் வாங்கி கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு என்ன பண்ணி கொடுத்தேன்னா 1.5 வயசுல என்ன சின்ன சைக்கிள் தான் ஓட்டுங்க. மூணு வீல் இருக்கும்ல, 3 வீல் சைக்கிளை வாங்கி கொடுத்தேன். அதை தான் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டினா. அதுக்கப்புறம் வந்து 2 வயசுக்கு மேலே, ஆமாம் 2.5 வயசில் தான் 2.25 வயசுக்கு மேலே தான் அந்த கொஞ்சம் 2 வீல் சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அது வந்து ஓட்டையில் எனக்கு ஓட்டாமல் தான் வச்சுருந்தேன். 1 மாதமாக ஓட்டலை, 2 மாதம் ஓட்டலை. அப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சு சும்மா தள்ளிக்கிட்டே தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் உட்காந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெடல் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் வீட்டுக்குள்ளேயே சைக்கிள்லேயே ஓட்டிக்கிட்டே இருப்பான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2.25 வயசுலாம் சைக்கிள் ஓட்டுறானேமே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் என் பெரிய பையன்லாம் 5 வயசுக்கு மேலே தான் அந்த சைக்கிளே ஓட்டினான். அவனுக்கு 4 வயசில் தான் நான் வாங்கி கொடுத்தேன். அவன் 1 வருஷம் வரைக்கும் சும்மா வச்சிருந்தேன். 5 வயசுல தான் அவன் ஓட்டினான் அந்த பெரிய பையன்லாம் அந்த சைக்கிளை. ஆனால் அவன் ஓட்டுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் சைக்கிளிங் வாங்கி கொடுத்து சைக்கிளிங் பண்ண வச்சிங்கனாலே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த குழந்தைங்க வந்து எனர்ஜி அதில் டவுன் ஆயிரும். எனர்ஜி டவுன் ஆனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ரொம்ப டயர்டாக்க வைக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து என்ன பண்ணணும்னா அவங்க எனர்ஜியை டவுன் பண்ண வச்சு ரொம்ப டயர்டாக்கணும். டயர்டானால் மட்டும்தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். அவங்க ஏன்னா மோர் எனர்ஜி அவங்க வந்து எதில் இன்வால்வ் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணலாம். இப்போ 4 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்கேட்டிங்லாம் கொண்டு போய் கேட்டேன். ஸ்கேட்டிங் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க 4 வயசு ஆகணும், இல்லை 5 வயசாக தான் ஆகணும் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க ஸ்கேட்டிங்க்கு. நான் அந்த மாதிரி எனர்ஜி உங்கள் பசங்க 4 வயசுக்கு மேலே இல்லை 5 வயசுக்கு மேலே இருந்தால் ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி வந்து ரெகுலராக அந்த ப்ராக்டிஸை கொடுக்கலையோ, ஆக்டிவிட்டிஸ் பண்ணலையோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எனர்ஜி வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அவங்களுக்கு நல்லா பயனுள்ளதாகவும் இருக்கும். படிப்பில் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் குழந்தைங்களை கொண்டு போனால் அவங்க எனர்ஜி வந்து டவுன் ஆகும். அது யூஸ்ஃபுல்லாகவும் பெற்றோர்களுக்கும் பயன்படும், குழந்தைகளுக்கு வந்து நல்ல நாலேஜபிளாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. அடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல, ஒரு நாள் மழை பெய்யுது, ரொம்ப வெயில் அடிக்குது, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா மாடியில் ஸ்டெப்ஸ், வீட்டில் மாடிப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸில் வந்து டெய்லி மேலே கீழேயும் இறங்க சொல்லுங்கள். ஒரு 2 டைம் 3 டைம் காலையில் ஒரு 2-3 டைம் மேலே ஏறி இறங்க சொல்லுங்கள். அது மாதிரி ஈவினிங் அது மாதிரி ஏறி இறங்க சொன்னாலே அவங்க எனர்ஜி வந்து என்ன பண்ணும்னா அதிகமாக இல்லாமல் டவுன் ஆகும். டயர்ட் ஆவாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு டயர்ட் ஆக்கணும். அதுக்கு ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறி பழகணும். ஆனால் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் ஈஸியாக, ஆனால் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணல பேரண்ட்
பேரண்ட்டு தான் டயர்டாவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாச்சு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி இறக்கையிலே இது பண்ணையில் அவன் டயர்டாகலை, நான் தான் டயர்டாகினேன். அவன் பின்னாடி ஓடி 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 நான் தான் டயர்டானேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜம்பிங். வீட்டிலே என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஜம்ப் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்களாவே சில பேர் வந்து தானாகவே வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணால் விட்டுருங்க. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் நல்லதான். ஏன்னா அவங்க எனர்ஜி டவுன் பண்ணுறதுக்கு அவங்களே அதை பண்ணிக்கிறது தான். ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். இவனும் சோஃபாவில் ஜம்ப் பண்ணுவான், கட்டில் ஏறிண்டு குதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ அதுக்குன்னு ஜம்ப் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரோப் மாதிரி போட்டதெல்லாம் நிறைய திங்ஸ்லாம் விற்கிது. அது மாதிரில ஏறிண்டு அவங்க ஜம்ப் பண்ணால் அவங்களுக்கு தேவையானப்போ அவங்களே ஏறி ஜம்ப் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்க எனர்ஜி டவுன் பண்ணிக்கிட்டு. இந்த மாதிரி தான். ஆனால் வந்து இந்த இர்ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா மற்ற குழந்தைங்களோட உங்கள் குழந்தைங்கள விளையாட விடையில மற்ற குழந்தைங்கள வந்து அடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற குழந்தைங்கள போட்டு அடிச்சிருவாங்க. அவங்க அது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது பிஹேவியர் சென்ஸ் தெரியாமல் மற்ற குழந்தைங்கள அடிச்சிருவாங்க. அதனால மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், அதை அடிக்கக்கூடாது அப்படின்றத குழந்தைங்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லணும். திரும்ப திரும்ப சொன்னால் தான் அவங்களால ஏற்றுக்க முடியும். இப்போ நம்ம எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றப்ப ஒரு விஷயத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் கொடுக்கையில தான் அது வந்து அவங்களுக்கு நல்ல பரிச்சயமாகும். அதை வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாப்போ யாராக இருந்தாலுமே இப்போ நார்மல் குழந்தைங்களுக்கு வந்து 1 டைம் 2 டைம் 3 டைம் சொல்லி கொடுத்தாலே புரிஞ்சுருவாங்க. நான் அப்போ நார்மல் குழந்தைங்களே அப்படி இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஹைப்பராக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு ஒரு 5-6 டைம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான். இது வந்து ப்ராப்ளமாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஒரு 5-6 டைம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்லி கொடுத்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவங்க மனசால புரிஞ்சு ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டான்ஸ் கிளாஸ் இருந்தாலே நீங்கள் கொண்டு போய் குழந்தைங்களை வைக்கலாம். என் பையனுக்கு கொஞ்சம் ரொம்ப டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டிவி போட்டு பாட்டு போட்டாலே நல்லா ஆட ஆரம்பிப்பான். நம்மளையும் கூப்பிட்டு டான்ஸ் பண்ண சொல்லுவான். நம்மளுக்கு முடிஞ்ச ஸ்டெப்ஸை நம்ம போடுவோம். ஆனால் மற்ற ஸ்டெப்ஸ்லாம் நம்மளால ப்ராப்பராக சொல்லி கொடுக்க முடியாது. ஏஜ் ப்ராப்ளம் இருக்குது. குழந்தைங்களை இந்த வயசில் தான் கொண்டு போய் விடணும், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாயிருவாங்க. அப்படின்றதுனால தான் நான் இந்த டான்ஸ் கிளாஸ்லாம் கொண்டு போய் விடாமல் இருக்கேன். நானும் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அவனை வேறு எதெல்லாம் கொண்டு போய் விட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாங்க, ஒரு 4 வயசு ஆச்சு 5 வயசு ஆச்சு அப்படின்னா அந்த டான்ஸிங்கை நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதுலேயே அவங்க குழந்தைங்களால சாதிக்க முடியும். எதுலையாவது ஒன்று அவங்க வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான லெவலுக்கு போவாங்க. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்றதை பேரண்டான நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றனா ஸ்கூல்லையோ அவங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு கிளாஸில் 1 hour இருப்பாங்க, 45 minutes இருப்பாங்க ஒரு கிளாஸில். அப்போ அந்த 45 minutesல அவங்களால எதை வந்து கவனிக்க முடியுமோ அதை தான் கவனிக்க முடியும் ஒரு டீச்சர்ஸ்னால. அப்போ பேரண்டான நீங்கள் தான் ஃபுல் டைம் இருக்கீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதில் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து ஈடுபடுத்தினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்கள யாருமே திட்டாமல் அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, இப்படி சேட்டை பண்ணுறான் அப்படி சேட்டை பண்ணுறான் அப்படின்றத சொல்லாமல் அவங்க லைஃபுக்கு வந்து இது நல்ல கைடன்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் மோஸ்ட்லி கொடுக்கையில். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டவுன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன நான் வந்து எப்படி பண்ணினேன் என் குழந்தைக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்தாலும் நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்றத உங்களுக்கு மேற்கொண்டு என்கிட்ட எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான பதிலை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.